வாழ்வெட்டு குழுக்களுக்கு பயந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு குடும்பம் தங்களது வீட்டிலிருந்து இடம்பெயர்ந்து சென்றிருக்கின்றார்கள். இது தொடர்பான ஒரு துயரமான அல்லது அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி தற்பொழுது வெளிவந்திருக்கின்றது. இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக, திருமணத்திற்கு தயாராக இருந்த பெண் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வெளிநாட்டிலிருந்து வருகின்ற ஒருவரை அழைத்து வருவதற்காக சென்றிருக்கின்றார். இந்த நிலையில் தான் அதிவேக நெடுஞ்சாலையிலே ஒரு கோர விபத்து இடம்பெற்ற நிலையில் அந்த பெண் பலியாகி இருக்கின்றார் என்று தகவல் வெளிவந்திருக்கின்றது. இது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக, மடு, வவுனியா, கொக்கட்டிச்சோலையைச் சேர்ந்த 6 பேர் கடற்பரப்பிலிருந்து உடல்நல குறைவான நிலையில் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 6 பேர் இவ்வாறு மீட்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. இவை தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஏகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். வாழ்வெட்டு குழுக்கள் மீதான அச்சம் காரணமாக யாழ்ப்பாணத்தில் ஒரு குடும்பம் தங்களது வீட்டில் இருந்து இடம்பெயர்ந்து உறவினர் வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களின் வீட்டில் இருந்த தளபாடங்கள் மற்றும் கால்நடைகளை ஏற்றிக்கொண்டு அவர்கள் இவ்வாறு இடம்பெயர்ந்து சென்றிருப்பதாக ஒரு தகவல் தற்பொழுது வெளிவந்திருக்கிறது. யாழ்ப்பாணம் குடத்தனை பகுதியிலே சில நாட்களுக்கு முன்னர் ஒரு வாழ்வெட்டு தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. அதிலே 3 பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் அவர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட நிலையிலே இருவர் இவ்வாறு சிகிச்சை முடிவடைந்த நிலையில் மோட்டார் சைக்கிளில் வீடு நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கார் ஒன்று அவர்களை முந்தி சென்று அவர்களை முட்டுகின்ற விதமாக முதலில் பயணித்திருக்கின்றது. அதற்கு பிறகாக அவர்களது மோட்டார் சைக்கிளில் அந்த கார் முட்டியதாகவும் அதன் தொடர்ச்சியாக அங்கு வாக்குவாதம் இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை பதிவாகி இருக்கின்றது. அதற்கு பிறகாக மறுநாள் சனிக்கிழமை மீண்டும் அந்த வீட்டுக்குள் வாழ்வெட்டு குழு சென்றதாகவும் அங்கு அடாவடியில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் தான் கடந்த 14ஆம் தேதி அந்த குடும்பத்தினர் தங்களது வீட்டில் இருந்த தளபாடங்களையும் ஏற்றிக்கொண்டு அதேவேளை கால்நடைகளையும் ஏற்றிக்கொண்டு அவர்களது உறவினர்கள் வீட்டுக்கு இடம்பெயர்ந்து சென்றதாக கூறப்படுகின்றது. இந்த வாழ்வெட்டு கும்பலின் தொடர் அச்சுறுத்தல் அல்லது தொடர் தாக்குதல் காரணமாக அச்சமடைந்த அந்த குடும்பத்தினர் இனியும் வீட்டில் வாழ முடியாது என்று உணர்ந்த அந்த குடும்பத்தினர் இவ்வாறு இடம்பெயர்ந்து சென்றிருக்கிறார்கள். அதாவது, நாங்கள் கடந்த காலங்களில் அறிந்திருப்போம், யுத்தம் காரணமாகவும் அதேவேளை இராணுவத்தினரின் கெடுபிடி காரணமாகவும் இவ்வாறு பலர் தங்களது வீட்டிலிருந்து இடம்பெயர்ந்து சென்றிருக்கின்றார்கள் என்பதை, அதாவது அவர்கள் மாவட்டம் விட்டு மாவட்டம் சென்றிருக்கின்றார்கள், மாகாணம் விட்டு மாகாணம் சென்றிருக்கிறார்கள், ஏன் நாட்டை விட்டு கூட வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள். ஆனால் தற்பொழுது இதே யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மக்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களாலே துன்பம் தாங்க முடியாமல், அதாவது இவ்வாறான வாழ்வெட்டு குழுக்களின் தாக்குதல்கள் அதனை தாண்டி வேறு பல விடயங்களால் இங்கிருந்து வெளியேற வேண்டிய நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது என்பது மிகவும் ஒரு துன்பகரமான ஒரு விடயமாகத்தான் இதிலே பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. எனவே ஒருவர் அல்லது ஒரு குடும்பத்தினர் தங்களது வீட்டிலிருந்து இடம்பெயர்ந்து இன்னொரு வீட்டுக்கு செல்வது என்பது மிக மிக ஒரு கொடுமையானது. அந்த வாழ்க்கையை நாங்கள் ஒவ்வொருவருமே கடந்த காலங்களிலே அனுபவித்திருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற போது இன்று இங்கு நடக்கின்ற இவ்வாறான பிரச்சனைகளால், அதாவது வாழ்வெட்டு கும்பல்களின் பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது ஏனைய பிரச்சனைகளாக இருக்கலாம், இவ்வாறு பழி வாங்குவதற்காகவும் ஒருவரை அச்சுறுத்த வேண்டும் என்று நினைத்து ஒருவரை தாக்க வேண்டும் என்று நினைத்து இவ்வாறு முன்விரோதம் காரணமாகவோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால் இவ்வாறு மற்றவர்களை தாக்குகின்ற போது, வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்படுகின்ற போது அவர்களை உளவியல் ரீதியாக மிக பாதிப்படைய வைக்கின்றது என்பதுதான் உண்மை. ஆகையால் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறக்கூடாது. சரி பிழைக்கு அப்பால் அவர்கள் ஏதாவது செய்திருக்கலாம் அல்லது இவர்கள் ஏதாவது செய்திருக்கலாம், யாரில் பிழை என்பதை தாண்டி சட்ட ரீதியிலே ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு நடவடிக்கை எடுக்கலாம். அதை தவிர்த்து இவ்வாறான சம்பவங்கள் என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களிடம் பணம் இருக்கின்றது என்பதற்காக நாங்கள் எதை வேண்டும் என்றாலும் செய்யலாம். ஆனால் சட்டமும் காலமும் அதற்கு ஒரு நேரத்தில் பதில் சொல்லியே தீரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இன்று முன்னாள் ஜனாதிபதிகள் பலர், அதைவிட முதல் தளபதிகளாக இருந்த பலர், அவ்வாறானவர்களே இன்று தாங்கள் செய்த பாவங்களுக்கான பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது கொஞ்சம் காசுகளை வைத்துக் கொண்டு நீங்கள் சிலர் போடுகின்ற ஆட்டம் என்பது அளவுக்கு அதிகமாக போகின்றது. எனவே அதற்கெல்லாம் காலம் பதில் சொல்லும். அதாவது சட்டத்திலிருந்து தப்பித்தாலும் காலம் ஒருவரையும் விடாது என்பது யதார்த்தமான உண்மையாக இருக்கின்றது. நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மையாக இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, தெற்கு அதிவேக வீதியிலே ஒரு விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்ற நிலையிலே திருமணத்திற்கு தயாராக இருந்த பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. கலனிகமவிற்கும்
ககதுடுவை பகுதிக்கும் இடையிலே இந்த விபத்து சம்பவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விபத்தில் குறித்த பெண் உயிரிழந்திருக்கின்றார். அதாவது திருமணத்திற்கு தயாரான 35 வயதுடைய பெண் உயிரிழந்திருக்கின்றார். அதை தவிர 6 பேர் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக என்ன நடந்தது என்பதை இன்னும் விரிவாக சொல்ல போனால், குறித்த அந்த பெண் உள்ளடங்களாக ஒரு சிலர் இஸ்ரேல் நாட்டிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு ஒருவர் வருகின்ற நிலையில் அவரை ஏற்றுவதற்காக, அவரை அழைத்து வருவதற்காக இவர்கள் இவ்வாறு சென்றிருக்கின்றார்கள். அதாவது தவளமயிலில் இருந்து கட்டுநாயக்காவுக்கு இவ்வாறு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் தெற்கு அதிவேக சாலையிலே இந்த விபத்து பதிவாகி இருக்கின்றது. சாலையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த லொரிக்கு பின்னால் இவர்கள் பயணித்த வேன் சென்று கொண்டிருந்த நிலையில் லொரியுடன் மோதி இன்றைய தினம் அதிகாலை, அதாவது 16ஆம் தேதி அதிகாலை இந்த விபத்து சம்பவித்திருப்பதாகவும், வேன் சாரதி உள்ளடங்களாக 7 பேர் அப்போது காயமடைந்திருந்ததாகவும், அதனைத் தொடர்ந்து 2 ஆண்கள் 2 பெண்கள் உள்ளடங்களாக 4 பேர் கோமாகம வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல 3 சிறுவர்கள் கல்வோவில வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் கோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 35 வயதுடைய எதிர்வருகின்ற டிசம்பர் மாதம் திருமணம் முடிப்பதற்கு தயாராக இருந்த புஷ்பகுமாரி சந்தமாலி எனப்படுகின்ற பெண் இவ்வாறு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. காரணம், இவர்கள் இவ்வாறு வெளிநாட்டில் இருந்து வருகின்ற ஒருவரை அழைத்து வருவதற்காக சென்ற நிலையில் தான் இந்த துயரம் பதிவாகி இருக்கின்றது. எனவே தொடர் விபத்துகள் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில் தான் தற்பொழுது இவ்வாறு ஒரு உயிர் போயிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, தலைமன்னார் மணல் திட்டை சுற்றியிருந்த பகுதியிலே உடல்நல குறைவுடன் காணப்பட்ட 6 பேர் கடற்படையினரால் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடற்படையினர் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்ட போது இவ்வாறு 6 பேர் உடல்நல குறைவான நிலையில் கடற்படையினரால் மீட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இவர்கள் மடு, வவுனியா, கொக்கட்டிச்சோலை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. ஆட்கடத்தல்காரர்கள் இவர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதாக கூறி இவ்வாறு மணல் திட்டை பகுதியிலே இறக்கிவிட்டு சென்றிருக்கலாம் என்று கடற்படையினர் சந்தேகிக்கின்றனர். 8 முதல் 56 வயதுக்குட்பட்ட 6 பேரே இவ்வாறு மீட்கப்பட்டிருப்பதாகவும், இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை தலைமன்னார் போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இவ்வாறு அவர்கள் அந்த மணல் திட்டை பகுதியிலே சிக்கிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். கரைக்கும் செல்ல முடியாமல், மீண்டும் வந்த இடத்துக்கும் செல்ல முடியாமல் இவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் தான் அவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் கடற்படையினர் விசேட தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை மீட்டிருப்பதாக தற்பொழுது அறிய முடிகிறது. தலைமன்னாரின் 7ஆம் மணல் திட்டு பகுதியிலே இவர்கள் இவ்வாறு மீட்கப்பட்டிருப்பதாகவும் கடற்படையினர் தெரிவித்ததாக தற்பொழுது வெளிவந்திருக்கின்ற செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்த். ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினையும் கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும்.